ஆணவ கொலையை நியாயப்படுத்தும் வகையில் நடிகர் ரஞ்சித் பேசி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் மீது புகார் தெரிவித்திருக்கிறது. நடிகர் ரஞ்சித்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு புகாரினை தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரஞ்சித் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இருந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், புகாரில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசி வரும் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த புகாரில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான ரஞ்சித் தான் இயக்கி நடித்துள்ள கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் திட்டமிட்டு சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் விசிக கட்சியை அவமானப்படுத்தும் நோக்கிலும் பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றிருந்ததாகவும், இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் மற்றும் தணிக்கை குழுவுடன் நாங்கள் புகார் கொடுத்த பின் அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு இந்த திரைப்படம் வெளியானதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி நடிகரும் இயக்குநருமான ரஞ்சித் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆணவ படுகொலைகளை நியாயப்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததாகவும், குறிப்பாக ஆணவ படுகொலைக்கு தொடர்பாக தமிழகத்தில் தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என தாங்கள் வலியுறுத்தி வரும் வேளையில் இதனை நியாயப்படுத்தும் விதமாக நடிகரும் இயக்குநருமான ரஞ்சித் பேசி வருவது இது சமூகத்திற்கிடையே மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான போக்கை உருவாக்கும் எனவும் அவர் புகாரில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நடிகரும் இயக்குநருமான ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் புகாரினை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அன்பரசன், ரஞ்சித் இதற்கு முன் வேறு எங்கேனும் இது குறித்து பேசியிருக்கிறாரா? கடந்த 10ஆம் தேதி கோவையில் இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படம் வெளியான போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆணவ படுகொலைகளை நியாயப்படுத்தும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததாகவும் விசிக மாநில பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தாங்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என நீண்ட நெடு நாட்களாக போராடி வரும் வேளையில் இவர் இதுபோன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருப்பது இருவேறு சமூகத்தினருக்கிடையே மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான போக்கை உருவாக்கும் எனவும் அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். கார்த்திகா, கடந்த 10ஆம் தேதி ஆணவ கொலையை நியாயப்படுத்தும் வகையில் நடிகர் ரஞ்சித் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசு. சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடிகர் ரஞ்சித் பேசி வருவதாக அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு காவல் ஆணையரிடம் அவர் மீது புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் ஆணவ கொலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் நடிகர் ரஞ்சித் பேசி வருவதாக இந்த குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.